அன்பார்ந்த சகோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவை ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் ஆண்டவரின் சிலுவை பாடுகளை குறித்த பரலோகத்தின் ரகசியங்கள், முத்துக்கள், பொக்குஷங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். 7 வார்த்தைகள் அல்ல, ஆயினும் சிலுவை பாடுகளின் தனித்துவத்தையும் இறையை நோக்கத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். தயவாக கேளுங்கள், முழுவதுமாக கேளுங்கள், உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் நன்றி. ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, அடியேனை உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பி உம்முடைய வார்த்தைகளின் மூலம் நாங்கள் உமக்கு ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் நிரந்தரமாய் பரலோகத்தில் இருக்க உம்முடைய சிலுவை பாடுகளின் இறை நோக்கத்தை உமக்கும் தெரியப்படுத்துவதற்காக நன்றி. நீங்கள் பேசுங்கள் ஐயா, நாங்கள் கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமேன். அன்பானவர்களை, வேத பாடமாக ரோமருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாம். அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இரத்தின சுருக்கமாக ரோமர்கள் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தில் அழகாக எழுதியிருக்கின்றார். நாம் எம்மேல் அவர் அன்பு வைத்து இரத்தத்தினாலே நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றோம், கோபாக்கினைக்கு தப்புகின்றோம். ஆம், அந்த கோபாக்கினை இன்று எமக்கு இல்லை. பரம்பரை சாபங்கள், பரம்பரை வியாதிகள் ஒன்றும் எமக்கு இல்லை. ஆமன்பானவர்களே, நாங்கள் கர்மா என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றோம், எதுவும் எமக்கு இல்லை. ஆண்டவர் இயேசுவுக்குள் நாங்கள் புது ஜீவன்களாக அவருடைய ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக இருக்கின்றோம் என்று வேதம் கூறுகின்றது நிரந்தரமாக. ஆம், இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது 4000 ஆண்டுகள் அங்கு இருந்த குழப்பமான சூழ்நிலைகள், ஒழுங்கின்மையை தேவன் சீர்படுத்துகின்றார். ஆதாம் முதல் ஆபிரகாம் வரை 2000 வருடங்கள், ஆபிரகாம் முதல் இயேசு வரை 2000 வருடங்கள். இந்த 4000 ஆண்டுகள் உலகம் சீர்குலைந்து பாவத்திலும் தேவனை விட்டு தூரம் போன சூழ்நிலைகளை தேவன் சீர்படுத்தும் சூழ்நிலை தான் இப்பொழுது உங்களுடன் சுருக்கமாக கழித்துக் கொள்கின்றேன். ஆம், அங்கு பார்க்கும் பொழுது 4000 ஆண்டுகளில் நடந்ததை இறைவன் மனுவாக வந்து 3.5 ஆண்டுகள் இப்பூமியில் ஊழியம் செய்து 3.5 ஆண்டுகள் ஊழியத்தை 3 மணி நேரத்தில் சிலுவையில் வெற்றி சிறந்த சுருக்க ரத்தினத்தை, இறை ரகசியத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். ஆம், இது அளப்பெரிய ரகசியம் அன்பானவர்களே. ஆம், இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார் என்று பார்க்கப்படுகின்றது என்று சிந்திக்கின்றோம். உண்மையில் அவர் கல்வாரி சிலுவையில் மட்டும் ரத்தம் சிந்தவில்லை, 3 இடங்களில் அவர் ரத்தம் சிந்தி இருக்கின்றார். ஆம் அன்பானவர்களே, முதலாவது எருசலேம் தேவாலயத்தில் 8 நாள் பாலகனாக அவர் ரத்தம் சிந்தினார். எப்பொழுது 8ஆம் நாளில் அவருக்கு விருத்தசனம் செய்யப்பட்ட பொழுது அவருடைய பரிசுத்த ரத்தம் அங்கு சிந்தப்படுகின்றது. இதன் தாற்பயம் இறையியல் என்ன? பழைய உடன்படிக்கை அங்கு முறிக்கப்படுகின்றது. இஸ்ரவேலருடன் அங்கு மோசேயுடன் செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கை முறிக்கப்படுகின்றது. புதிய உடன்படிக்கை அங்கு வருகின்றது. உடன்படிக்கை செய்யப்படும் பொழுது இரத்தம் சிந்தப்பட வேண்டும், ஒரு மிருகம் பலியிடப்பட வேண்டும். இயேசுவே நமக்காக வந்த தேவ ஆட்டுக்குட்டி, அது யோவான் ஸ்நானகன் தெளிவாக கூறுகின்றார். 8ஆம் நாளில் அவர் விருத்தசனம் செய்யப்பட்டு இரத்தம் சிந்துகின்றார். பழைய உடன்படிக்கைகள் முடிந்து போயின, புதிய உடன்படிக்கை. நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஷ்டவேலர், புதிய இஷ்டவேலர், புதிய உடன்படிக்கை. இன்று
அந்த உடன்படிக்கையை தான் இயேசு உமக்கு தருகின்றார். அவர் இறுதி நாளில் அவர் ராப்போஜனம் செய்த பொழுது அவர் கூறுகின்றார், ரசத்தை எடுத்து, இது என்னுடைய ரத்தம், புதிய உடன்படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தம். அந்த புதிய உடன்படிக்கையை அவர் பெரிய வியாழன் என்று செய்யவில்லை, 8ஆம் நாளில் குழந்தையாகவே அவர் நிறைவேற்றி நமக்கு புதிய உடன்படிக்கை தந்திருக்கின்றார். அன்பானவர்களே, நீங்கள் நானும் புதிய இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இந்த ரகசியம் பெரியது அன்பானவர்களே. 2வது ரத்தம் சிந்திய இடம் கெத்செமனே பூங்காவில். அங்கு அவருடைய வேர்வை இரத்தமாக வெளியே வருகின்றது. இதன் தாற்பயம் என்ன? அங்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆதாம் பாவம் செய்த பொழுது ஆதாமுவாள் ஆண்டவர் ஆதாமுக்கு கூறுகின்றார், நீ வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உன் ஆகாரத்தை உண்பாய், உன் வாழ்நாள் முழுவதும் இரத்தத்தினால் நீ வேதனைப்படுவாய். ஆம், அங்கு வேதனை இரத்தம் அல்ல, வேர்வை வெளியே வருகின்றது. அங்கு வேதனையின் உச்சக்கட்டம், கஷ்டம். எனவே அந்த சாபம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் கொடுத்த சாபம், நீ வேர்வை சிந்துவாய் என்ற கஷ்டத்தினால் வேர்வை சிந்துவாய் என்ற சாபத்தை இயேசு ஏதேன் தோட்டத்தில் கொடுத்த சாபத்தை கெத்செமனே பூங்காவில் தோட்டத்தில் அவர் எடுக்கின்றார். அவர் இரத்தமாக, வேர்வை இரத்தமாக வருகின்றது. ஆதாமின் வேர்வை வெளியே சாபமாக வந்தது. அந்த சாபத்தை இயேசு போக்குகின்றார். உங்களது எனது சாபங்களை ஆண்டவர் கெத்செமனே பூங்காவில் வேர்வை சிந்தி அவர் எடுக்கின்றார். அன்பானவர்களே, இந்த தாற்பயம் மிகவும் பெரிய. சாபங்கள் எடுக்கப்பட்டு விட்டது. இன்று பரம்பரை சாபங்கள், வியாதிகள், துன்பங்கள் எதுவும் இல்லை. ஆம், கர்மவினை என்று நாங்கள் கூறிக்கொண்டு எதுவும் இல்லை. ஆண்டவர் இயேசுவுக்குள் எல்லாம் புதிதாக்கப்படுகின்றது. அவருக்குள் நாங்கள் வரும் பொழுது உமது சாபங்களை, மனுக்குலத்தின் சாபம் முழுவதையும் போக்கி இருக்கின்றார். உங்களது எனது சாபத்தை தனிப்பட்ட முறையில் போக்கி இருக்கின்றார். இது 2வது முறை இரத்தம் சிந்தியது. அன்பானவர்களே, 3வதாக அங்கு பார்க்கும் பொழுது, 2வது முறையிலும் அங்கு பார்க்கும் பொழுது ஆண்டவர் அங்கு தலையில் முள்முடி சூடுகின்றார். முள்முடியிலிருந்து இரத்தம் வருகின்றது. ஆம், ஆதாமுக்கு கூறுகின்றார், பூமி உன்னால் சபிக்கப்பட்டிருக்கும், அங்கு முட்களும் புதர்களும் அங்கு உண்டாகும். சாபம். எனவே இந்த சாபத்தை போக்குவதற்காகத்தான் ஆதாம் மனுக்குலத்தின் மீது பரம்பரையாக ஜென்ம பாவமாக வந்த சாபங்களை போக்க ஆண்டவர் நிலத்தில் இருந்த முள்ளை தன் தலையின் மேல் அவர் சூடினார். இது ரோம கலாச்சாரம் அல்ல, யூத கலாச்சாரம் அல்ல. எந்த சிலுவையில் அறையப்பட்டவர்களுக்கும் முள்முடி சூடப்படுவது இல்லை. இது சரித்திரம். ஆனால் இயேசுவுக்கு மட்டும் எதற்காக இந்த முள்முடி சூடப்பட்டது? இயேசுவின் மேல் ஒரு சிறு தூசி விழுவதாக இருந்தாலும் பரலோகம் அனுமதிக்க வேண்டும். இங்கு அவர் தலையில் முள்முடி, பினாகிரி என்று அழைக்கப்படும் விஷமுள் முடியாக சூடப்படுகின்றது. ஏன்? அன்று ஆதாமின் சாபத்தை அவர் போக்க அந்த முள் முடி அமுக்கப்பட்ட பொழுது, அதனால் கோலினால் தலையில் அடித்த பொழுது அந்த முள் அவருடைய கண்களுக்குள் சென்று கண்கள் பிதுங்கின. ஆம், இது சரித்திர ஆசிரியர் ஒருவர் அழகாக ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கின்றார். அந்த முள் ஒன்று அவர் கண்களுக்குள் சென்றது. ஆம், இன்று நாங்கள் கண்களினால் பாவங்களை, இச்சைகளை பார்க்கின்றோம். தீய ஆபாச படங்களையும் தீய சிந்தனைகளுடன் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்காக, எனக்காக கண்களில் முட்கள் குத்தப்பட்ட அந்த இயேசுவை நாங்கள் மறுதலித்துக் கொண்டு இருக்கின்றோம். அப்பட்ட வேதனையை நாங்கள் உதாசீனம் செய்கின்றோம். அன்பானவர்களே, சிலுவை தியானம், சிலுவை பாடு வருடா வருடம் வருகின்ற ஒரு சமய சடங்காச்சார நிகழ்ச்சி அல்ல. அது ஆவியோடும் உண்மையோடும் உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட உறவில் இயேசுவின் சிலுவை பாடுகள் உங்களுக்கும் எனக்கும் பங்கு இருக்கின்றது. அதை சிந்திக்க மறந்து போகின்றோம். வருடா வருடம் ஆலயத்துக்கு செல்கின்றோம், 7 வார்த்தைகளை தியானிக்கின்றோம்.
கேட்கின்றோம், மறந்து போகின்றோம். இது நீண்ட பிரசங்கம் என்று கூறிவிட்டு நாங்கள் ஆலயத்திலேயே தூங்கி விடுகின்றோம். சற்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, இங்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களில் பார்க்கின்றோம். அங்கு யூதாசும் போர்ச்சுவர்களும் அங்கு வந்து இயேசுவை பிடிக்க வருகின்றார்கள். யாரை தேடுகின்றீர்கள் என்று இயேசு கேட்கின்றார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். நஸ்ரேனாகிய இயேசுவை தேடுகின்றோம் என்று கூறுகின்றார்கள். இயேசு நான் தான் என்று கூறுகின்றார். ஆங்கிலத்திலும் எபிரேய பாஷையிலும் கூறப்பட்ட ஐ ஆம் என்பது அங்கு மோசே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்களுடைய நாமம் என்ன என்று கேட்ட பொழுது ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் ஹூ ஐ ஆம். அந்த அதிகாரம் அதே இறைவன் மனுவாக வந்துதான் நான் தான் ஐ ஆம் என்று கூறும் பொழுது அவர்கள் பின்னிட்டு விழுகின்றார்கள். அந்த வல்லமை, அந்த அதிகாரம், குரலில் கூட அதிகாரம் இருக்கின்றது. சத்தத்தில், உயிருள்ள சத்தத்தில். அன்பானவர்களே, இயேசு நயவஞ்சகமாக பிடிக்கப்படவில்லை. தானாக தன்னை ஒப்புக் கொடுக்கின்றார். உங்களுக்காகவும் எனக்காகவும் நாங்கள் பரம மீட்பை அடைய வேண்டும் என்பதற்காக. அது பின்பு நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். வெளிப்படுத்த நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கூறப்படுகின்றது, ஆண்டவர் தன் இரத்தத்தினாலே நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாயிருக்கும்படிக்கு நித்தியமாக பரலோகத்தில் அவர் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் ராஜாக்கள், ஒரு ராஜாவின் பிள்ளைகள். அசுத்தமான பிசாசின் இச்சைகளுக்கு செவி கொடுக்க போகின்றோமா? ராஜாவின் பிள்ளை எதிர்நாட்டு அரசனுக்கு உளவாளியாக இருப்பானோ? சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். எங்களது நிலையை நாங்கள் யார் என்பதை அறியாமல் நாங்கள் பிசாசுக்கும் உலகத்தின் சிற்றின்பங்களுக்கும் நம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, ஆம், அந்த ஐ ஆம் என்றது அவரின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்கின்றோம். அன்பானவர்களே, இங்கு மீண்டும் பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இயேசுவின் விழாவில் அங்கு குத்துகின்றார்கள். விழாவில் குத்தப்பட்ட பொழுது எதற்காக அவர் மரித்து விட்டார் என்று பார்ப்பதற்கு. குத்தப்பட்ட பொழுது அங்கு இரத்தமும் தண்ணீரும் வருகின்றது. இதன் தாற்பயம் என்ன? முதலாவது இரத்தம் வருகின்றது. இரத்தத்தினால் உடன்படிக்கை, இரத்தத்தினால் மீட்பு. அம்மன்பானவர்களே, தண்ணீர் ஞானஸ்நானத்தை குறிக்கின்றது. இது ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனங்களில் அங்கு அவருடைய ஞானஸ்நானத்தில் நாங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்கின்றோம். ஞானஸ்நானம் என்பது சடங்காச்சாரம் இல்ல, ஆவியுடன் உண்மையுடனும் அவருடைய மரணத்தில் பங்கெடுத்து உயிர்த்தெழுதலில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம். சற்று சிந்திக்க அழைக்கப்படுவோம். அவருடைய விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வருகின்றது. உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை இரத்தத்தினால். ஞானஸ்நானத்தை விளக்குவது தண்ணீராக இருக்கின்றது. அடுத்ததாக மருத்துவ ரீதியில் அங்கு ஒருவர் மரிக்க வேண்டுமானால் இதயம் நிறுத்தப்பட வேண்டும், இதய துடிப்பு நிறுத்தப்பட வேண்டும். இதை லெவட்டி என்று ஆங்கிலத்தில் அழைக்கின்றார்கள். மருத்துவ ரீதியில் விழாவினூடாக ஈட்டியினால் அவருடைய இதயம் குத்தப்படுகின்றது. இது மருத்துவம். ரோம அரசு போர்ச்சுவர்கள் எவ்விதமாக ஒருவரை கொலை செய்ய முடியும் என்பதை நுணுக்கமாக அறிந்திருந்தார்கள். எனவே இது மருத்துவ ரீதியாக விழாவினூடாக இதயத்தை குத்துகின்றார்கள்.
அங்கு இதயம் நிறுத்தப்படுகின்றது. அவர் மரித்து விட்டார் என்பதற்கு அடையாளமாக தண்ணீரும் இரத்தமும் வருகின்றது. இது மருத்துவம் கலந்தது, இறையியல் கலந்தது. சற்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் அன்பானவர்களே. அடுத்ததாக இதை பார்க்கும் பொழுது இயேசு இரண்டாம் ஆதாம், ஏனெனில் முதலாம் ஆதாமின் விழாவில் இருந்து ஏவாள் உருவாக்கப்படுகின்றாள். இயேசுவின் விழா அங்கு குத்தப்படுகின்றது. புதிய ஏற்பாட்டு திருச்சபை, மணவாட்டி திருச்சபை உருவாகின்றாள். நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவின் மணவாட்டி. இந்த புனிதத்தை உணராமல் நாங்கள் அந்நிய கணவன்மார்களை சிந்திக்கலாமா? அந்நிய தெய்வங்களை சிந்திக்கலாமா? சற்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசுவின் கற்புள்ள மணவாட்டி நானும் நீங்களும். ஆதாமின் விழாவில் இருந்து உருவாக்கப்பட்ட ஏவாள் போல அன்று இயேசுவின் விழாவில் இருந்து உருவாக்கப்பட்டவர்கள் நானும் நீங்களும் அவருடைய உண்மையுள்ள கற்புள்ள மணவாட்டி. மணவாட்டி திருச்சபை. ஆண்டவர் இயேசு வரும் பொழுது வெளிப்படுத்த நிருபத்தில் மணவாட்டி திருச்சபையை அழைத்து செல்ல வருகின்றார். நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோமா? புத்தியற்ற 5 கன்னிகைகளைப் போல நாங்கள் எண்ணெய், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், ஜெபம் இல்லாமல் ஏனோ தானோ ஒன்று இருக்கின்றோம். பேர் கிறிஸ்தவர்களாக ஆண்டவர் வருவார் 2ஆம் வருகை என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமா? அல்லது ஜபத்துக்குள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அவருடைய ஐக்கியத்துக்குள் வாழ்கின்றோமா? புத்தியுள்ள கன்னிகளைப் போல சற்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் அன்பானவர்களே. மேலும் இங்கு பார்க்கப்படுகின்றது இயேசு அங்கு விருத்தசேதனம் செய்யப்படுவதை குறித்து உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். இன்று எமது விருத்தசேதனம் மாம்சத்தில் அல்ல, இதயத்தில் இருக்க வேண்டும். ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் கூறுகின்றார், மாம்சத்தில் வெளிப்படையான விருத்தசேதனம் அல்ல, இருதயத்தில் விருத்தசேதனம் செய்யப்பட வேண்டும். இன்று எங்கள் இதயத்தில் நாங்கள் விருத்தசேதனம் உள்ளவர்களாக ஆண்டவருக்கு உண்மையுடன் இருக்கின்றோமா? உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. எங்கள் இதயம் வெண்மையாக இருக்கின்றதா? இதற்காகத்தான் தமிழர்கள் நாங்கள் தேங்காயை உடைக்கின்றோம். அதன் அர்த்தம் உள்ளே வெண்மை, புனிதம். தேங்காயை உடைக்கும் பொழுது அதிலிருந்து நீர் வருகின்றது. எம் இதயம் செய்த பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்யும் பொழுது கண்களில் நீர் வர வேண்டும். ஏனோ தானோ ஒன்று அல்ல அன்பானவர்களே. அன்று ஆயக்காரன் அழுது ஜபித்தான், நான் பாவி. ஆனால் பரிசேயன் இவனைப் போல நான் அல்ல என்று நாங்கள் பெருமையுடன் இருக்கின்றோமா? செய்த தப்பிதங்களை உணர்ந்து மனம் திரும்பி கண்ணீர் சிந்தி ஒப்புரவாகின்றோமா? சற்று சிந்திக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம் அன்பானவர்களே. இங்கு மேலும் பார்க்கின்றோம், யோவான் சுவிசேஷம் 9ஆம் அங்கு 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் அங்கு கூறப்படுகின்றது, அவர்கள் இயேசுவின் ஆடைகளை பங்கிடுகின்றார்கள். ஆம், அதில் யோவான் கூறுகின்ற கிரேக்க பதம் அங்கு கூறப்பட்ட ஆடை என்று கூறப்படும் பொழுது அது டைட்டன், TITEN என்றது வெளியாடை, உள்ளாடை சிட்டன், CITITION, அது உள்ளாடையை குறிக்கின்றது. யூத கலாச்சாரத்தின்படி தலைப்பிள்ளை, பரிசுத்தமுள்ள பிள்ளை, ஆசாரியர்கள் இவர்கள் அந்த ஆடை முழுவதுமாக அது லேவிய ராமத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. விதமாக ஆசாரியன் ஆடை அணியப்பட வேண்டும். உள்ளாடை அங்கு வெளியாடையுடன் சேர்ந்து அங்கு நெய்யப்பட்டிருக்கின்றது. இயேசுவின் ஆடையை எடுக்கப்படும் பொழுது அவருடைய உள்ளாடையும் எடுக்கப்பட்டு விட்டது. ரோம கலாச்சாரத்தின்படி ஒருவரை சித்திரவதை செய்து சிலுவையில் அறையப்படும் பொழுது அதிகபட்சமாக அவர்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ண நிர்வாணமாக்குவார்கள்.
நிர்வாணமாகத்தான் சிலுவையில் அறையப்படுவார்கள். ஆம், இன்று இயேசுவை அரையாடையுடன் சிலுவையில் பார்க்கின்றோம். உங்களுக்காகவும் எனக்காகவும் சர்வ வல்லமையுள்ள இறைவன் நிர்வாணமாக்கப்பட்டிருக்கின்றார் என்பானவர்களே. இதை அறியாமல் நாங்கள் அசுத்த நிர்வாணங்களை பார்க்க அலைந்து திரிகின்றோம். வயது சென்றவர்கள் கூட நிர்வாணத்துக்கு பார்ப்பதற்கு அலைகின்றார்கள். நண்பனே, சிந்திக்க அழைக்கப்படுகின்றீர்கள். எதற்காக இயேசு நிர்வாணமாக்கப்பட்டார்? அன்று ஆதாம் பாவம் செய்த பொழுது நிர்வாணியாய் இருக்கின்றேன் என்றான். அவர்கள் அத்தி உடைகளினால் தங்களை மறைத்துக் கொண்டார்கள். அதனால் தான் இயேசு அத்தி மரத்தை சபிக்கின்றார். இனி நீ அத்தி மரத்தினால் உன் நிர்வாணத்தை மூடத் தேவையில்லை. உன் நிர்வாணத்தை நான் மூடுகின்றேன். உனக்காக நான் நிர்வாணமாகி உன் சாபத்தை எடுக்கின்றேன். இதன் இறையல், அதன் அன்பு ஆழம் பெரியது. சற்று புரிந்து கொள்கின்றோமா அன்பானவர்களே? ஆம், கிரேக்க பதத்தில் யோவான் சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் அவருடைய உள்ளாடைகளும் எடுக்கப்படுகின்றது என்பது தெளிவாக அறிகின்றோம். இங்கு மேலும் பார்க்கின்றோம், அன்று இயேசு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ஆதிகாமத்தில் ஆண்டவர் கூறுகின்றார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய். சிலுவையில் அறையப்பட்ட பொழுது இயேசு பிசாசின் தலையை நசுக்குகின்றார். இதைத்தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பிசாசானவன் கற்றுக்கின்ற சிங்கத்தை போல இவனை விழுங்கலாம் என்று அலைந்து திரிகின்றான் என்று பார்க்கின்றோம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அங்கு சர்ப்பமானது தன்னுடைய வாளினால் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை கீழே விழுத்துகின்றது. அங்கு சிங்கத்துக்கு கற்கள் இருக்கின்றன, இரையை கடித்து குதறி வீழ்த்துகின்றது. வாயில் தான் பலம் அதிகம். பாம்பிற்கு வாயில் தான் பலம். ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது பிசாசின் தலை நசுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பற்கள் இழந்த பல்லிழந்த பாம்பு. நண்பர்களே, பிசாசை பார்த்து பயப்பட வேண்டாம். யாக்கோபு கூறுகின்றார், எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு அவன் ஓடிப்போவான். இங்கு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படியும் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படியும் பிசாசுக்கு வாயில் பலன் இல்லை. அதுதான் ஆண்டவர் மோசேக்கு கூறுகின்றார், சர்ப்பத்தை வாளில் பிடி. ஏன்? அதன் தலை நசுக்கப்பட்டு விட்டது. சிலுவையில் நான் நசுக்கப் போகின்றேன். நீங்கள் அவன் வாளைத்தான் பிடிக்க வேண்டும். ஏற்கனவே அவன் செத்த பாம்பு. இன்று கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் இருக்கும் நாங்கள் பாம்பை பார்த்து பயப்படுகின்றோம். பாம்புக்கு நாங்கள் பூசை செய்கின்றோம். பயப்பட தேவையில்லை. பிசாசை பார்த்து பயப்படுகின்றோம். அவன் செயலிழந்த பாம்பு. வாளை பிடியுங்கள், ஒன்றும் செய்ய முடியாது. அன்பானவர்களே, இவற்றை ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக கூறுகின்றார். மேலும் தெளிவாக பார்க்கும் பொழுது திருக்குறளில் 269ஆம் குறளில் கூறப்படுகின்றது, கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலில் ஆற்றம் தலைப்பட்டவர்க்கு. கூற்றம் என்று அழைக்கப்படும் பொழுது மரணத்தில் குதித்து உயிர்த்தெழுந்தவருக்கு வெற்றி உண்டாகட்டும், அவரை நாங்கள் வணங்குவோம். 269ஆம் திருக்குறள் தெளிவாக இயேசுவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் தான் கூறுகின்றது. எங்கள் தமிழ் மந்திரங்களில் ஒரு மந்திரம் மிருதம் ஜெயாய நமக, மரணத்தில் குதித்து உயிர்த்தெழுந்தவரை நமஸ்கரிக்கின்றேன். இன்று தமிழ் சித்தங்களும் தமிழ் வேதங்களும் எபிரேய பாஷை அனைத்தும் இயேசுவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் தான் கூறுகின்றன. இதை அறியாமல் நாங்கள் வேறு வேறு பல விளக்கங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம்.
269 குறள் இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதலை கூறுகின்றது. மிருதம் ஜெயாய நமக, மரணத்தை வென்றவரை நமஸ்கரிக்கின்றேன் என்று கூறப்படுகின்றது. அன்பானவர்களே, ரிக்வேதம் 10ஆம் கண்டத்தில் கூறப்படுகின்றது, அந்த மிருகம் ஆடு 3ஆம் நாள் உயிருடன் எழும்ப வேண்டும், அதன் தலையில் பழுசு செடி போடப்பட வேண்டும், அதுதான் முள்முடி. இருக்கு வேதம் 10ஆம் கண்டத்தில் புருஷ சூக்காவில் இயேசுவின் அத்தனை சிலுவை பாடுகளையும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றது. இதை அறியாமல் நாங்கள் இயேசுவை அந்நிய தெய்வம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம். நண்பர்களே, எம் தமிழ் ஆதி சாம இருக்கு ரிக் அசுரண வேதங்களில் இயேசுவைத்தான் எழுதப்பட்டிருக்கின்றது. சற்று சிந்திக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோமா அன்பானவர்களே? இங்கு வெளிப்படுத்தல் நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கூறப்பட்டபடி ஆண்டவர் இயேசுவின் மரணத்திலும் உயிர்த்தெழுதலும் நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாயிருப்போம். இதை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமையனும் என்று இருக்கின்றது. சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது அன்பின் உறவு. உண்மையுள்ள அந்த ஒரே தெய்வத்தை வழிநடத்தும் வழியாக இருக்கின்றது. இன்று அநேக தத்துவ ஞானங்கள், அநேக விளக்கங்கள், கிறிஸ்துவின் பிறப்பின் பின்பு எழுதப்பட்டவைகள் தான் அனைத்தும். அதை குறித்து நீங்கள் என்னுடன் தனிப்பட்ட முறையில் நட்பு ரீதியாக கதைக்க விரும்பினால் அதிக விளக்கங்களை தர முடியும். அன்பானவர்களே, கிறிஸ்து மரித்தார் உங்களுக்காக. நான் பாடுபட வேண்டிய இடத்தில், நீங்கள் பாடுபட வேண்டிய இடத்தில் அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுதல் உமக்கு பங்கு இருக்கின்றது. அது ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்கள் தெளிவாக கூறப்படுகின்றது. சிந்திப்போம், செயல்படுவோம். தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக இன்னும் ஒன்றை கூற விரும்புகின்றேன். அன்பானவர்களே, இங்கு பழைய ஏற்பாட்டில் இங்கு கூறப்படுகின்றது, பழைய ஏற்பாடு முதல் 5 புத்தகங்களும் அங்கு கூறப்படுவது தோரா என்று அழைக்கப்படுகின்றது. இதை நான் உங்களுக்கு காட்டுகின்றேன். அது ஆங்கிலத்தில் TORAH. அதை எபிரேய பாஷையில் கீழே இருக்கின்றது ஹே ரெஷ் வேவ் டேன். அதன் அர்த்தம் ரெஷ் என்றால் தலைமை குருவானவர் எபிரேய பாஷையில். ஹே என்றால் அவர் உமக்காக வருகின்றவர். டேவ் என்றால் TAV என்றால் சிலுவையின் அடையாளமாக இருக்கின்றது. வேவ் என்றால் அங்கு ஆணியாக இருக்கின்றது. இது எபிரேய பாஷை ஒரு பிக்ஷனரி லாங்குவேஜ், அதாவது சித்திர வடிவமான பாஷை. இதில் கூறப்படுகின்றது என்னவெனில், பழைய ஏற்பாட்டு 5 புத்தகங்களும் தோராண்டு அழைக்கப்படுவது தலைமை குருவானவர் சிலுவையில் அறையப்படுகின்றார். யார் அவர்? இயேசு கிறிஸ்து. இன்று பழைய ஏற்பாட்டில் இயேசு இல்லை என்று கூறுகின்றோம். பழைய ஏற்பாடு இயேசுவுக்கே சம்பந்தம் இல்லை என்கின்றோம். இது எபிரேய பாஷையில் கூறப்படுகின்றது. ஆம், தலைமை குருவானவர் சிலுவையில் உங்களுக்காக மரித்தார். மேலே இருக்கும் பெட்டிக்குள் இருக்கும் அத்தனை எழுத்துகளும் எபிரேய பாஷையின் எழுத்துக்கள். அவற்றை கூட்டி பார்க்கும் பொழுது அதன் விளக்கம், தலைமையானவர், தலைமை குருவானவர் சிலுவையில் அறையப்பட்டார். யாரையா சிலுவையில் இதுவரை அறையப்பட்டார்? தலைமை குரு இயேசு ஒருவர்தான். இந்த சத்தியங்கள், வேத பொக்கிஷங்களை நாங்கள் இன்று அறியாமல் இருக்கின்றோம். சிந்திப்போம், செயல்படுவோம், ஆண்டவர் இயேசு அண்டை வருவோம். கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது அன்பின் உறவு. உலகை வணைந்த அந்த இறைவனை நாங்கள் தொழுது கொள்கின்றோம். ஆம், இன்று நாங்கள் கூறப்படுவது ஓம் என்று கூறுகின்றோம். அதன் அர்த்தம் என்ன? ஓம் என்றால் வார்த்தை. யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை என்பதன் சரியான தமிழ் ஓம். ஆம்,
நாங்கள் கூறுகின்றோம், ஓம் என்ற பிரணவ மந்திரத்தில் இந்த உலகம் உருவாக்கப்படுகின்றது. மாணவர்களே, மதத்தை குறித்து நான் பேச வரவில்லை, ஆனால் அத்தனையும் இயேசுவை கூறுகின்றது. உங்களில் யாராவது இதை தவறாக புரிந்தால் தயவாக மன்னியுங்கள். ஆனால் சரியான சத்தியத்தை, வழியை உங்களுடன் அறிவிக்கின்றேன். உங்களில் உடன் சகோதரனாக சற்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். உயிர்த்தெழுந்த ஞாயிற்று தேவ செய்தியை கேளுங்கள். இந்த செய்தியை நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம். அன்பானவர்களே, தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு நீங்கள் இக்காணொலியை பார்த்தும் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்வதற்கும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.